Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்னையா தெங்காசிக்காரா என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப நாள் ஆளை காணும்? ஆமாப்பா, பல வேலைகளாக போச்சு. அதான் வர முடியல, நம்மளால் கூப்பிட முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு முக்கியமான விஷயம்லாம் கேட்டு வந்திருக்கேன். அப்படி என்னதுண்ணே? அதாவது தர்மயத்தை நடத்துகிறவர் இருக்கார் இல்லையா? ஆமாம். அவர் தளபதி கூட போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல? ஆமாண்ணே. நாளைக்கு கூட ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்ல போகிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. என்னென்ன சொல்கிறீங்க? அம்மா ஏதோ பத்திரிகை சந்திப்புலாம் நடத்த போகிறாராம்மா. அண்ணே அது ஏதாவது மாநாடை பற்றியா இருக்கும்ண்ணே? எதை பற்றி வேணாலும் இருக்கலாம் இல்லையா, பேச்சு வேறு போயிட்டுருக்குல. அதில் பின்னாடி என்னென்ன நடந்துச்சு அந்த தகவல் கிடச்சிருக்கு. என்னதுண்ணே? அதாவது பேச்சு வந்துச்சுல, தளபதி கட்சிக்கு போக போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே. அதில் என்னவன்னா, தளபதிக்கு மிக நெருக்கமான ஒருத்தர். யார் யாரு? கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? அது யாருண்ணே? நெருக்கமான நண்பர். அப்போ அந்த காலத்தில் இருந்த நண்பர் போல இருக்கு. சரி. அவர் மூலியமாக தான் தூது விட்டுருக்காராம் தேனிக்காரருக்கு. அப்போ சீக்கிரம் ஒன்று சேர போகிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஒன்று சேர்ந்துருவாங்கலாம் சொல்ல வரல. அதாவது தூது விட்டுருக்கிறாரா, அவர் மூலியமாக தான் இந்த சில பல காய்கள்லாம் நகர்த்துறது அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல. ஆமாம். அந்த காய் நகர்த்துற வேலையெல்லாம் அவரை வச்சே பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடிய ஆள் போல இருக்குது. அதனால் இந்த காய் நகர்த்துற வேலையெல்லாம் அவரை வச்சு பார்த்துக்கலாங்கிற முடிவில் இருக்கிறாங்களா. அவரை வச்சு டீல் பேசிக்கலான் இருக்காங்களா? அதே தான். அதாவது டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சா. அதில் இன்னொருத்தர் வேற. அப்போது டீல் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? டீலாக என்னன்னுலாம் தெரியாதுப்பா. அவர் தான் அதிர்ச்சியில் இருக்கார்ல. நம்ம தான் ஜிக்கு லெட்டர் எழுதினாரு, பர்மிஷன் கொடுக்கலைன்னு அப்படிலாம் வேற பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமாண்ணே. அதனால் அவர் ஒரு மாதிரி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதனால் இந்த பக்கம் வாங்க, நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, நம்ம என்னென்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு தான் அந்த தளபதிக்கு நெருக்கமானவர் போயிருக்கிறாரு. அண்ணே அப்போ நாளைக்கான அறிவிப்பு தர்மயுத்தம் 2.0 கூட இருக்கலாம்ல? இப்போ தான் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அவர் ஏற்கனவே அங்கே ஒரு மாதிரி அதிருப்தியிலேருந்து தானே அங்கேருந்து அப்படியே வந்தார். ஆமாண்ணே. அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காருன்னு வேறு சொல்கிறாங்கல்ல. ஆமாம். அதனால் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவதாக ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். என்னதுண்ணே? இலைக்கட்சியின் முக்கிய புள்ளி ஒருவர் டெல்லிக்கு சென்று வந்திருக்கிறார். யாருண்ணே இது? அது யாருன்னா, நமது கொங்கு மண்டலத்தின் ஒரு முக்கிய புள்ளி. இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு மிக மிக மூத்தவர். அந்த காலத்துலேருந்தே, அவர் காலத்துலேருந்தே இருக்கிறவர். ஆல்ரெடி இந்த கூட்டத்திலலாம் நான் இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனார். ஏற்கனவே ஜிஎல்லாம் போய் சின்ன ஜிஎல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார்ல. ஆமாண்ணே. அவரே தான் நமது இலைக்கட்சிக்கு ஒரு கோட்டை போன்று இருக்கக்கூடியவர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெட் ஃபோர்ட்னா பிற சும்மாவா? அவரே தான். அவர் டெல்லிக்கு போய்ட்டு வந்திருக்கிறானா. ஆனால் இந்த விஷயம் நிறைய எங்கேயுமே வெளியிலே லீக் ஆகலை. அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவர் எப்படியும் நம்ம இங்கேருந்து கிளம்புனா, மதுரையிலேருந்தோ திருச்சியிலேருந்தோ கோயம்புத்தூர்லேருந்தோ சென்னையிலேருந்தோ கிளம்புனா அப்படி நியூஸ் வந்துடும்ல. ஆமாண்ணே, ஆல்ரெடி ஒர்க்கு அப்படி போய் தான் நியூஸ் வந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆமாம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா கேரளாவிலேருந்து போயிருக்காரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குது. என்னென்ன பேசிக்கிட்டாங்க? என்ன பேசிக்கிட்டாங்கலாம் இப்போதைக்கு நமக்கு தெரில. ஆனால் பெருசாக ஏதோ நடக்க போகுதுங்கிறது அப்படிங்கிறது மட்டும் பச்சி சொல்லுது. நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.